அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 46. தோழியானவள் தலைவனை பார்த்து, அவளுக்கு திருமண ஆசை காட்டிவிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் செல்கிறாயே என்று சொல்வதான செய்யுள். ஓதம் தொகுத்த ஒலிகடல் தன் முத்தம் பேதை மடவார் தம் வண்டல் விளக்கு அயரும் காணல் அம் சேர்ப்ப தகுவதோ என் தோழி தோள் நலம் தோற்பித்தல் நீ. ஓயாது அலையடித்துக் கொண்டிருக்கிற, அதனால் ஏற்படக்கூடிய சத்தம் கொண்ட கடற்கரையினை உடைய தலைவனே, அந்த கடலிலே விளைகிற முத்துக்களை எடுத்துக்கொண்ட சிறு பெண்களாகிய எங்கள் பேதை பெண்கள், பேதை பருவத்து பெண்கள் தான் விளையாட்டுக்காக வைத்திருக்குள்ள விளையாட்டு மனைக்கு விளக்காக கொண்டு விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த அந்த பகுதியிலே வாழ்கிற அரசாளுகிற தலைவனே, என்னுடைய தலைவியை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை அணைத்து இன்பம் துய்த்துவிட்டு அவள் எப்போது நீ வருவாயோ வருவாயோ என்று அவளை ஏங்க விடுவது சரிதானா என்று தலைவனை பார்த்து கேட்கிறான். நீ வர வேண்டும் வர வேண்டும் என்று ஏக்கத்திலேயே அவளுடைய தோள்கள் மெலிந்திருக்கிறது. அவனுடைய இயக்கத்தை எப்போது போக்குவாய், அவனுடைய வாட்டத்தை எப்போது போக்குவாய் என்று தலைவனை பார்த்து தோழி தலைவுக்காக பேசி. மீண்டும் செய்யுள். ஓதம் தொகுத்த ஒலிகடல் தன்முத்தம் பேதை பேதை மடவார்த்தம் வண்டல் விளக்கு அயரும் காணலம் சேர்ப்ப தகுவதோ என் தோழி தோல் நலம் தோற்பித்தல் நீ. நன்றி, வணக்கம்.